ஹரே கிருஷ்ணா. பரம ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். பகவத்கீதை 3ஆம் அத்தியாயம். கடமை ஆற்ற வேண்டிய முறை. பதம் 22. நமே பார்த்தா அஸ்தி கர்த்தவ்யம் திரிசு லோகேசு கிஞ்சன ந அனவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தே ஏவச்ச கர்மணி. பார்த்தனே, எனக்கு 3 உலகிலும் செய்ய வேண்டிய கடமை என எதுவும் கிடையாது. மேலும் அடையாத ஒன்றை இனி அடைந்தாக வேண்டும் என்ற நிர்பந்தமும் எனக்கு கிடையாது. என்றாலும் நான் கடமையாற்றியபடியே இருக்கிறேன். விளக்கம். பகவானுங்க திரிசு லோகேசு அப்படிங்கிறார். கர்ம பலன் இந்த 3 உலகத்துக்குள்ள எங்கேயாவது ஒருத்தரை கொண்டு போகும். அதனால உலகத்திலையும் எனக்கு கடமை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறார். மகாபாரதத்துல பகவான் உத்தங்க மகரிஷி அவர்கிட்ட பேசும்போது தர்ம சம்ரக்ஷணார்த்தாய தர்ம சம்ஸ்தாபனாயச்ச தைஹி தைஹி வேசைச்ச ரூபைச்ச திரிசு லோகேசு பார்கவ. அதாவது நான் தர்மத்தை காக்கிறதுக்கும் நிலைநிறுத்துறதுக்கும் உலகிலும் பல பல ரூபங்களில் அதற்கேற்ற மாதிரி கடமைகளை செய்கிறேன் அப்படிங்கிறார். பகவானுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு எதுவும் கிடையாது. ஏன்னா அவருக்கு அடைய வேண்டியதுன்னு எதுவும் இல்லை. எல்லாம் அவருக்குள்ள அடக்கம். ஏதாவது ஒன்று அடைய வேண்டிதான் ஜீவர்கள் செயல்படுறாங்க. அடையணுங்கிறது ஒரு ஆவலை குறிக்கிறது. பகவான் அவதரிக்கும் போது பக்தர்களை காப்பாத்துறது, துஷ்டர்களை ஒழிக்கிறது, தர்மத்தை நிலைநிறுத்துறது, இது அவருடைய நோக்கமாக அவரே சொல்றார். இதெல்லாம் என்னுடைய நோக்கம் அப்படின்னு. புண்ணியம் பாவம் அப்படின்னு சொல்லி மேலும் கீழுமா வட்டம் போடுற மனித உயிர்களை அந்த புண்ணிய பாவ பலன்களுக்கு அப்பாற்பட்ட இறை அனுபூதியை பெரும் பொருட்டு உயிர்களை உய்விக்கிறதுக்காக பகவான் கணந்தோறும் செயல்பட்டபடி இருக்கிறார். எந்த நேரமும் ஒரு ஜீவன் இறைவனுக்கு சரணடைய சுதந்திரம் இருக்குது. இதனால பகவான் நாம உறங்கினா கூட அவர் உறங்காம இதயத்தில் இருந்தபடி நம்மளை சுவாச கதியில வச்சிருக்கிறார். ஒரு நல்ல நேரத்துக்காக காத்திருக்கிறார். ஆனால் ஜீவர்கள் அவரை ஏமாற்றியபடி இருக்காங்க. பிரகிருதி அப்படிங்கிற இயற்கை இறைவனை சார்ந்தது, நமது கிடையாது. அந்த இயற்கையால் நாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவனுக்குரிய இயற்கையால் நாம் செய்யப்பட்டு இருக்கிறதுனால நம்முடைய சரீரமோ மனசோ இந்திரியமோ எல்லாம் லோக செயல்பாடுகளில் பொருந்தி இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. கடமை உணர்வு வேணும் அப்படிங்கிறார், உரிமை உணர்வு வேண்டாம் அப்படிங்கிறார். ஒரு பஸ்ஸில் போகிறோம், இதுதான் உங்கள் சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீட்டை பயன்படுத்திக்கலாம், இறங்கும்போது விட்டுறணும். அதை கையில் எடுத்துகிட்டு போக அனுமதி கிடையாது. உலகுக்கு வந்த பிறகு ஜீவனுக்கு மறதியும் கூடவே வருது. இதனால் அடையப்பட வேண்டியது அப்படிங்கிற ஒரு நிலைமை அவனுக்கு உண்டாகுது. உண்மையிலே அடையப்பட வேண்டிய பரம்பொருள் எஜமான் ஏற்கனவே இதயத்தில் தான் இருக்கிறார். உலக முதலாளிகள் மாதிரி அவர் பார்ட் டைமாக இருக்கிறவரில் எப்போவுமே நித்தியமாக அமர்ந்து இருக்கிறார். நம்முடைய கடமைகள் எல்லாமே உடலோட உலகத்தோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது, ஆன்மாவோடு கிடையாது. நம்ம பரமாத்மாவோட இணைக்கும் போது நம் செயல்பாடுகள் அனைத்தும் அப்படியே மாறிடும், ஆன்ம தளத்துக்கு வந்துடுவோம். உலக செயல்களுக்கு பாவ புண்ணிய பலன்கள் மூவுலக பந்தத்தை உண்டாக்கும்படியாக இருக்குது. பகவத் அர்ப்பணமாக வாழும்போது, கைங்கரிய பரனாக இருக்கும்போது பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு ஒருத்தர் போயிடுறார். உயிர்களை உய்விக்கிறதுக்காக பகவான் செயல்பட்டபடி இருக்கிறார். பகவான் பொறுப்புள்ளவர், ஜீவர்கள் பொறுப்பில்லாதவங்க. அதனால் இலக்கு பற்றிய அறிவு இல்லாமல் உலகிலும் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு பகவான் சொல்கிறார். எப்படி புகை வண்டியில் என்ஜின், அதுக்கு வேலைப்பாடு ஜாஸ்தி, பெட்டிகள் சும்மா அதோட சேர்ந்து போக வேண்டியதான். பகவான் மற்றும் அவருடைய பிரதிநிதிகள்லாம் என்ஜினாட்டம் இருக்காங்க. என்ஜின் போகும்போது அதோட இணைச்சிருக்கிற பெட்டிகளும் சேர்ந்து போகுது. இந்த பெட்டிகளுக்கு இறைவனோட இணங்கி போகிற சுதந்திரம் தரப்பட்டிருக்கு. அதாவது என்ஜினோட இணங்கி போகிற சுதந்திரம் தரப்பட்டிருக்கு. இப்போ நாம் செய்கிற கடமை முயற்சிகள் அனைத்தும் இது மாதிரி இருக்கும்போது தாமாகவே விடுபட்டபடி இறைவனை நோக்கி போயிட்டுருக்குறோம். இதான் விஷயம். ஹரே கிருஷ்ணா.